இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து இன்ஸ்டன்ஸ் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா வந்து போட்டோ எல்லாமே வந்து போடுவீங்க. அப்படி நீங்க போடக்கூடிய அந்த போட்டோவை எப்படி வந்து உங்களோட கேலரிக்கு வந்து சேவ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் இன்றைக்கி என்ன இன்ஸ்டன்ட் வந்து போட்டிருக்கீங்களோ அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் ஒரு 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து சேவ் டு கேமரா ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ்டு அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கேலரியில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய இன்ஸ்டன்ஸ் ஃபோட்டோவை எப்படி கேலரிக்கு வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.